நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற டெட் எக்ஸாம் ஓகேங்களா? நீங்க பேப்பர் 1 பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நீங்க தமிழ்ல 6ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா? நம்ம தமிழ்ல 6ஆம் வகுப்புல ஒவ்வொரு இயல் வாரியாக பார்த்து வரோம். அதுக்கடுத்துதான் டேர்ம் ஓகேங்களா? ஒவ்வொரு பருவம் முடிந்ததும் அதற்கான ரிவிஷன் டெஸ்டும் பார்த்து வரோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இயல் 8க்கான தேர்வை பார்க்க போறோம். ஓகேங்களா? மொத்தமா 30 கேள்விகள் நம்ம எக்ஸாம்லயும் டெட் எக்ஸாம்லயும் 30 கேள்விகள் கேட்க போறாங்க. அந்த 30 கேள்விகளுக்கும் பதிலளிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட நோக்கம். ஓகேங்களா? 30க்கு 30 வாங்கணும் நம்ம. ஓகேங்களா? இன்னைக்கான தேர்வுக்குள்ள போவாங்களா? கீ ஆன்சருக்குள்ள போகலாம். தேர்வு எழுதாத யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு, டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் எனும் போற்றப்படும் நூல் எது? தமிழ் மொழிக்கு உபநிடதம், அதாவது தமிழ் மொழியோட உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எது? திருப்பாவை, திருமந்திரம், தாய்மானவர் பாடல்கள், குலசேகர ஆழ்வார் பாடல்கள். ஆன்சர் என்னன்னா தாய்மானவர் பாடல்கள். இவருடைய பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் நூல்களில் பொருந்தாதது எது? பாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், கால் முளைத்த கதைகள், இது எல்லாமே இவருடைய நூல்கள். ஓகேங்களா? இது இல்லாம நிறைய நூல்கள் இருக்கு. ஓகேங்களா? இவர் எழுதின புத்தகம் நிறைய நூல்கள் இருக்கு. இதுல பொருந்தாது எதுனா குருபீடம். இந்த குருபீடம் வந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகம். ஓகேங்களா? ஜெயகாந்தனுடைய புத்தகம். ஓகேங்களா? அப்போ பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தாய்மானவர் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் என்னவாக பணிபுரிந்தார்? அரசவை கவிஞரா, தலைமை தளபதியா, அரசவை புலவரா, தலைமை கணக்கரா? என்னன்னு பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன். ஓகேங்களா? எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தலைமை கணக்கர். ஓகேங்களா? விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார். ஓகேங்களா? திருச்சியை ஆண்ட, ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஊர் பேரு திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தான் தலைமை கணக்கராக பணியாற்றியிருப்பார். அடுத்த கொஸ்டின், அமுத சுரபி எனும் பாத்திரம் எப்பொழுது தோன்றும்? ஓகேங்களா? அமுத சுரபி ஆபுத்திரன் அவங்க கிட்ட இருக்கிற அமுத சுரபி மணிமேகலை கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? அந்த அமுத சுரபி எங்க தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த நாள் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி திங்கள் அமாவாசை நாளா, வைகாசி திங்கள் முழு நிலவு நாள், அல்லது மார்கழி திங்கள் முழு நிலவு, அல்லது மார்கழி திங்கள் அமாவாசை நாள். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வைகாசி திங்கள். ஓகேங்களா? திங்கள்னா திங்கள் கிழமைக்கு போயிடக்கூடாது. திங்கள்னா மாதம். திங்கள்னா மாதம், அதாவது வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் அந்த அமுத சுரபி அப்படின்ற பாத்திரம் ஒண்ணு வெளிப்படும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, வைகாசி திங்கள் முழு நிலவு நாள், அதாவது பௌர்ணமி. ஓகேங்களா? வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாத்திரம் தோன்றும். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை எங்கு அழைத்து சென்றது? மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பல்லவ தீவு. என்ன தீவு? மணிப்பல்லவ தீவு. ஓகேங்களா? இங்கதான் என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த ஒரு கோமுகி அப்படின்னு ஒரு பொய்கை இருக்கும். அங்க அமுத சுரபி தோன்றும். ஓகேங்களா? வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். அடுத்ததா, உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். இவ்வரிகள் யாருடையது? ஓகேங்களா? நீங்கள் நல்லவர் யாருடைய புத்தகம்? கலீல் கிப்ரான். ஓகேங்களா? அவருடைய பாடல் வரி கலீல் கிப்ரான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கலீல் கிப்ரானை பத்தி சொல்லணும்னா வேற என்ன சொல்லலாம் இவரை பத்தி? இவர் லெபனான் நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? லெபனான் நாட்டை சார்ந்தவர் கலீல் கிப்ரான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எங்கேயாச்சும் பயன்படலாம். தாய்மானவரின் பராபர கன்னி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தாய்மானவரோட பராபர கன்னி பாடல் இருக்கும். அது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தாயுமானவர் பாடல்கள். ஓகேங்களா? தாயுமானவர் பராபர கண்ணின்னு ஒன்னே தமிழ் மொழியின் உபநிடதம்னு போயிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த பராபர கண்ணி எங்க இடம்பெற்றிருக்குன்னா தாயுமானவர் பாடல்கள். இதுக்கு கீழே இந்த பராபர கண்ணி இடம்பெற்றிருக்கு தாயுமானவரோட. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஓகேங்களா? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஓகேங்களா? பெயர் சொல் 6 வகைப்படும். ஓகேங்களா? சிம்பிளா இந்த மாதிரி கேள்வியை கேட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த கொஸ்டின், வாலண்டியர் ஓகேங்களா என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? வாலண்டியர்னா யாரு? தன்னார்வலர். ஓகேங்களா? வாலண்டியர் ஒர்க்ஸ், தன்னார்வலர்கள் செய்யற வேலைகள். ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னா தன்னார்வலர். மனம் மனம் பொருள் வேறுபாடு அறிக. மனம்னா மனது,
ஓகேங்களா. இந்த மனம்னா வாசனை. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பில இருக்கு. மனது வாசனை. ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் எது? ஓகேங்களா. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உறுப்பு அப்படின்னா என்னன்னா சினை. அப்ப ஆன்சர் சினை பெயர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இடுகுறி பெயர்களில் தவறானவை எது? ஓகேங்களா. பெயர்கள்னு எடுத்தோம்னா 2 பெயர்கள் சொல்லலாம். ஒன்னு இடுகுறி பெயர், இன்னொன்னு காரண பெயர். ஓகேங்களா. இதுல இடுகுறியில பொது பெயர் ஒண்ணு இருக்கும், சிறப்பு பெயர் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரிதான் இதுலயும் பொது ஒண்ணு இருக்கும், அடுத்ததான் சிறப்பு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர்னா காரணமே இல்லாமல் வைக்கப்பட்ட பெயர். எக்ஸாம்பிள் மண்ணு. ஓகேங்களா. மண்ணு, கல்லு, இந்த மாதிரி. ஓகேங்களா. அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனா அதற்கு பேர் வைக்கப்பட்டிருக்கும். அதுவே காரண பெயர்னா காரணத்தோடு. பறவை. ஓகேங்களா. அது பறக்கிறதால பறவை. கரும்பலகை, அது கருப்பா இருக்கிறதால கரும்பலகை. ஓகேங்களா. இதெல்லாம் சிறப்பு காரண பெயர்ல வரும். ஓகேங்களா. இது இடுகுறி பெயர். இதுல பாருங்க, இடுகுறி பெயர்களில் தவறானவை அவை. இடுகுறி பெயர்னா என்னது? காரணமே நமக்கு தெரியாது. இப்போ மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வச்சாங்களான்னா தெரியாது. ஓகேங்களா. அப்படிப்பட்ட பெயர்கள்ல தவறானது எது? ஃபர்ஸ்ட் பாருங்க, மண். ஓகேங்களா. மண்ணுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. காற்றுக்கு ஏன் காற்றுன்னு பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாற்காலிக்கு எதற்கு நாற்காலின்னு பேர் வச்சாங்க? 4 கால் இருக்கிறதால நாற்காலி. அப்போ இது காரண பெயர்ல வரும். காரண பெயர்ல வரும். ஸோ இடுகுறி பெயர்கள்ல தவறானது எதுனா இதுதான். ஏன்னா இது 3ம் இடுகுறி பெயர்கள், இது காரண பெயர். ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததா, காரண பெயர்கள்ல தவறானது எது? கருப்பா இருக்கிறதால கரும்பலகை. ஸோ காரணம் கருதி வந்ததால இது காரண பெயர். நாற்காலி, 4 கால்கள் இருக்கிறதால நாற்காலி. வட்டப்பாறை, வட்டமா ஒரு பாறை இருந்தா அதுக்கு வட்டப்பாறை. அப்போ ஏதோ ஒரு காரணம் கருதிதான் அது வட்டமா இருக்கிறத வட்டப்பாறை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுவும் காரண பெயர். காற்று, இப்பதான் நம்ம சொன்னோம், காற்றுக்கு ஏன் காற்றுன்னு பேர் வச்சாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ காரண பெயர்கள்ல தவறானது எதுனா காற்று. இது இடுகுறி பெயர். இது இடுகுறி பெயர். அடுத்த கொஸ்டின், கோமுகி என்ற சொல்லுக்கான பொருள். ஓகேங்களா. கோமுகி அப்படின்னா என்னன்னா பசுவின் முகம். ஓகேங்களா. கோனாலே பசு, அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆன்சர் பசுவின் முகம். அடுத்த கொஸ்டின், மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஓகேங்களா. அமுத சுரபியில முதல்ல மணிமேகலை கையில் இருக்கிற அமுத சுரபியில உணவிட்ட பெண் யாருன்னா ஆதிரை. யாரு? ஆதிரை. ஓகேங்களா. அடுத்ததா பாருங்க, கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலீல் கிப்ரான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. லெபனான் நாட்டை சார்ந்தவர். அடுத்த கேள்வி, கன்னி என்பது எவ்வகை பாடல் வகை? கன்னி என்பது 3 அடியா, 4 அடியா, ஒற்றை அடியா, 2 அடிகளால் பாடப்படும் பாடலாம்? ஆன்சர் என்ன? கன்னி அப்படின்னாவே என்னன்னா 2 அடிகள்ல பாடப்படுற பாடல். 2 லைன்ல இருக்கிற பாடல். 2 லைனா இருக்கும். அதுதான் என்னன்னா கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. பராபர கன்னி. அதுல கன்னினா 2 லைன். 2 லைன்ல இருக்கிற பாடல்கள். தீர்க்கதரிசி என்னும் நூல் யாருடைய மொழிபெயர்ப்பு? தீர்க்கதரிசி இந்த நூல் யாருடைய மொழிபெயர்ப்புனா புவியரசு. ஓகேங்களா. இவருடைய மொழிபெயர்ப்பு தான் தீர்க்கதரிசி நூல். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இடுகுறி பொது பெயர்களில் தவறானவை எவை? ஓகேங்களா. இடுகுறியில பொது பெயர்னு ஒண்ணு இருக்கும், காரண பெயர்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா. இடுகுறி பொது பெயர்ல தவறானது எது? ஃபர்ஸ்ட் பாருங்க, மரம். ஓகேங்களா. மரம் பொதுவா நமக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியாது. காடு. ஓகேங்களா. காட்டுக்கும் ஏன் காடுன்னு பேர் வந்துச்சு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. அந்த காட்டிலேயே ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர்னா என்னன்னு பார்த்துக்கோம். இது பார்க்காம பார்த்தோம்னா புரியாது. இடுகுறி பெயர் நம்ம சொன்னோம், காரணமே இல்லாமல். ஓகேங்களா. காரணம் இல்லாமல் இருக்கிறது தான் இடுகுறி பெயர்னு பார்த்தோம். காரணம் இல்லாமல் பெயர் வைக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் மரம், காற்று, இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. இது இடுகுறி பொது பெயர்ல வரும். ஓகேங்களா. இடுகுறி பொது பெயர்ல வரும். இடுகுறியிலே காரண பெயர்னு வரும். ஓகேங்களா. இடுகுறியிலே காரண பெயர். எக்ஸாம்பிளுக்கு மரம். ஓகேங்களா. எல்லாமே மரம் தான். ஓகேங்களா. உலகத்துல இருக்கிற மரங்கள் எல்லாமே மரம் தான். அதில் நம்ம ஸ்பெசிபிக்கா வாழை மரம். ஓகேங்களா. வாழை மரம், தென்னை மரம், ஓகேங்களா, மாங்காய் மரம் அல்லது மாமரம். இப்படி இந்த இடுகுறி பெயருக்கு ஓகேங்களா, இடுகுறி பெயர்ல ஏதோ ஒரு வெரைட்டி. ஓகேங்களா. பொதுவா மரம்னு சொல்லாம இது வாழை மரம், இது தென்னை மரம், ஓகேங்களா, இது மாமரம், இது புளிய மரம் அப்படின்னு அந்த இடுகுறி பெயர்ல ஓகேங்களா ஒரு சிறப்பை வச்சு ஓகேங்களா ஏதோ ஒரு சிறப்பு, அது வாழைப்பழம் காய்க்கிறதால வாழை மரம்,
தேங்காய் காய்க்கிறதால தென்னை மரம். இந்த மாதிரி அந்த இடுகுறி பெயர்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சேர்த்து சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா இடுகுறி சிறப்பு பெயர். அந்த இடுகுறி சிறப்பு பெயர்ல பாருங்க, நார்மலான காடு ஓகேங்களா, வேலங்காடு எக்ஸாம்பிளுக்கு வேலங்காடு ஓகேங்களா. ஆனா அது கருவேல மரம் இருக்கிறதால மரம் தான், நார்மலா காடுனா நிறைய மரங்கள் இருக்கிறது. அதையே என்ன சொல்றேன்னா கருவேலங்காடு. இதன் மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த இடத்துல கருவேல மரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு. மரம் என்றது இடுகுறி பொது பெயர், காடு என்பது இடுகுறி பொது பெயர். அதுல குறிப்பிட்டு ஓகேங்களா கருவேலங்காடு, தென்னந்தோப்பு, வாழை தோட்டம் ஓகேங்களா, இப்படி ஏதோ ஒண்ணுத்த ஓகேங்களா இடுகுறி பெயரான மரம் காடு அதற்கு முன்னாடி சிறப்பா ஏதோ ஒரு வெரைட்டிய குறிக்கிறதால ஓகேங்களா ஏதோ ஒரு வகை, அந்த மரத்துல ஏதோ ஒரு வகை, தென்னை மரம், பனை மரம் ஓகேங்களா, பனந்தோப்பு, தென்னந்தோட்டம் ஓகேங்களா, இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்றது இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேங்களா. இதுல பாருங்க இடுகுறி பொது பெயர்கள்ல தவறானது எது கொஸ்டின் பாருங்க. இது ரெண்டும் இடுகுறி பொது பெயர், இது இடுகுறி சிறப்பு பெயர். ஏன்னா குறிப்பிட்டு ஒரு மரத்தை, கருவேல மரத்தை குறிப்பிட்டு ஒரு காடு இருக்குது அப்படின்றத நமக்கு புலப்படுத்துது. அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தவறானது எதுனா இதுதான், ஆப்ஷன் சி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் இடுகுறி சிறப்பு பெயர் எது? இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம் இது இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு. அதே மாதிரி பாருங்க வயல், வயல் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இடுகுறியில பொது பெயர்ல வந்துடும் ஓகேங்களா. வாழை நம்ம சொல்லியிருக்கோங்களா வாழை மரம். அப்போ வாழை என்பது ஒரு மர வகையை சார்ந்தது, மரம் என்பது இடுகுறி பொது பெயர் ஓகேங்களா. அந்த இடுகுறி பொது பெயரான மரத்துல ஸ்பெசிபிக்கான ஒரு வெரைட்டி ஓகேங்களா வாழை அப்படின்றத குறிக்கிறதால வாழை மரம் ஓகேங்களா. அப்போ மரத்துல ஒரு வகை வாழை மரம் ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான். மீன் கொத்தி பறவை எல்லாம் காரண பெயர்ல வந்துடும். அது மீனை கொத்துறதால மீன் கொத்தி, பறக்கிறதால அது பறவை. அப்ப இது காரண பெயர்ல போதும். இந்த வயல் என்பது இடுகுறியில பொது பெயருக்கு போயிடும். அப்போ இடுகுறியில சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தோம்னா வாழை. மரம் என்பது இடுகுறி பொது பெயர், அந்த மரத்துல ஒரு வெரைட்டி ஓகேங்களா, வாழை மரம், தென்னை மரம் மாதிரி அதுல ஒரு வெரைட்டி மரம் தான். நார்மலா சொல்ல போனா எல்லாமே மரம், அந்த மரத்துல ஒரு வெரைட்டி வாழை மரம். அப்போ இடுகுறி சிறப்பு பெயர் எதுனா வாழை. அடுத்த கொஸ்டின், எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் உங்களை யாருக்காச்சும் புரியல இது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால தனியாவே ஒரு வீடியோ போடுறேன் உங்களை இடுகுறி பெயர், பொது பெயருக்கு சிறப்பு பெயர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து காரண பெயருக்குலாம் நம்ம ஒரு வீடியோவை போட்டுடலாம் ஓகேங்களா. தேவைப்பட்டால் சொல்லுங்க ஓகேங்களா. அடுத்த, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இவ்வரிகள் யாருடையது? இந்த வரிகள் யாருடையது? தாய்மானவருடைய வரிகள் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், உள்ளீடுகள் என்ற சொல்லுக்கான பொருள். உள்ளீடுகள்னா என்ன பொருள்னு பார்த்தோம்னா சொற்பொருள் உள்ளே இருப்பவை. அடுத்ததா, கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இவ்வரிகள் யாருடையது? யாருடைய வரிகள்? கலீல் கிப்ரானுடைய வரிகள். கலீல் கிப்ரானுடைய வரிகள். கொடுப்பது பழத்தோட இயல்பு, அதை பெறுவது வேரோட இயல்பு. பராபரமே என்ற சொல்லுக்கான பொருள். பராபரமே அப்படின்னா என்னன்னா மேலான பொருளே அப்படின்றது பொருள், மேலான பொருள். காரண பொது பெயர்களில் தவறானது எது? இப்ப நம்ம இடுகுறி பெயர் பார்த்த மாதிரி காரண பெயர்ல ரெண்டு பார்க்க போறோம். ஒண்ணு பொது பெயர், இன்னொன்னு சிறப்பு பெயர். எக்ஸாம்பிளுக்கு காரண பெயர் பறக்கிறதால பறவை பறக்கிறதால பறவை. அதுவே பறவையில ஒரு வெரைட்டி, பறவையில ஒரு வெரைட்டி தான். என்ன பறவைன்னு சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? மீன் கொத்தியே வச்சுப்போமே, மீன் கொத்தி. மீன் கொத்தி என்பது ஒரு பறவை, அல்லது மைனா அல்லது கிளி ஓகேங்களா. இது எல்லாமே பறவை தான். பறவை என்பது பறக்கிறதால இது பறவை, ஸோ இது பொது பெயர், காரண பொது பெயர் ஓகேங்களா. பறக்கிறதால இது பறவை, அதனால அதுக்கு பறவைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, பறக்கிறதால. அந்த பறவையில ஒரு வெரைட்டி தான் மீன் கொத்தி பறவை, மைனா, கிளி. அப்போ சிறப்பித்து ஒரு பறவை இனத்துல குறிப்பிட்ட ஒரு இனத்தை குறிப்பிட்ட ஒரு வெரைட்டிய, இது மீன் கொத்தி பறவை, இது மைனா, இது சிட்டுக்குருவி, இந்த மாதிரி குறிப்பிட்டு நம்ம சொல்றது காரண சிறப்பு பெயருக்கு போயிடும் ஓகேங்களா. இப்போ இதுக்கு வாங்க, இந்த கொஸ்டினுக்கு காரண பொது பெயர்ல தவறானது எது? பறவை. பறவை என்பது காரண பொது பெயரான்னு கேட்டா ஆமாம். அடுத்ததா அணி ஓகேங்களா. இப்ப நம்ம அணின்னு எடுத்தோம்னா நிறைய அணி இருக்கு ஓமை அணி இருக்கு,
ஓகேங்களா. ஊமை அணி இருக்கு, உருவகம் இருக்கு, பிரிதி மொழிதல் இருக்கு, நிறைய அணிகள் இருக்கு. பட் அணி என்பது என்னன்னா பொது பெயர். ஓகேங்களா. அணினா அதுக்குள்ள எல்லாமே அடங்கும். அதுல குறிப்பிட்டு ஓமை அணி அப்படின்னு கூட்டிருந்தாங்கன்னா அது காரண சிறப்பு பெயர்ல போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. அப்போ அணி என்பதும் என்னன்னா காரண பொது பெயர்ல வரும். கருவேலங்காடு நம்ம இப்பதான் பார்த்தோம். கருவேலங்காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான விடை. இதுல தவறான இணை எதுனா தவறான விடை கருவேலங்காடு. ஏன்னா கருவேலங்காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா. யாருக்காச்சும் கன்ஃபியூஷனா இருந்தா சொல்லுங்க, நான் தனியா ஒரு வீடியோவே போடுறேன். ஓகேங்களா. தண்டருள். ஓகேங்களா. இந்த சொல்லுக்கான பொருள் என்ன? குளிர்ந்த கருணை. தண்டருள்னா குளிர்ந்த கருணை என்பது பொருள். எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்த கேள்வி. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பாதம் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? எந்த தொகுப்புன்னு பார்த்தோம்னா ஓபாண்டம், கதவிலாசம், கால் முளைத்த கதைகள். இது மூணுமே இல்ல. தாவரங்களின் உரையாடல். இதுல இருந்துதான் பாதம் அப்படின்ற சிறுகதை எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததா கீழ்கண்டவற்றில் எவை காரண சிறப்பு பெயர்? இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். காரண சிறப்பு பெயர்னா காரணம் கருதி வைக்கப்பட்ட ஒரு பெயர்ல அதுல சிறப்பான ஒரு வெரைட்டி. எக்ஸாம்பிள் பாருங்க, பறவை. இது காரண பெயர் தான், ஆனா காரண பொது பெயர். அணியும் காரண பெயர் தான், இதுவும் அதுல பொது பெயர். அதுல மரங்கொத்தி பாருங்க, மீன் கொத்தி மாதிரி மரங்கொத்தியும் ஒரு பறவை. ஸோ மரங்கொத்தி என்பது பறவை இனம். ஓகேங்களா. பறவை என்பது காரண பெயர். அந்த பறவை இனத்துல ஒரு இனம் தான் இந்த மரங்கொத்தி. அப்ப இது காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இதுதான் காரண சிறப்பு பெயர். அடுத்ததா சோம்பல் என்னும் சொல்லுக்கான எதிர்ச்சொல். சுறுசுறுப்பு. உங்களை இதெல்லாம் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் எதுவும் இருக்கட்டுமே எடுத்து வச்சோம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? பராபர கன்னி பாடலை இயற்றியவர் தாயுமானவர். கரெக்ட். இவர் மதுரையை ஆண்ட, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தான் தலைமை கணக்கராக பணியாற்றி இருப்பார். அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, மதுரைன்னு இருக்கு. ஓகேங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். கன்னி என்பது 2 அடிகள். நான் சொல்லியிருந்தேன் 2 அடிகளா எழுதுற பாடல் தான் கன்னி வகைன்னு. ஓகேங்களா. இங்க 3 அடின்னு இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு, 1 மட்டும் தான் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மட்டும் சரி. ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான 30 கேள்விகள். இந்த 30 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிச்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா. எல்லாரையும் போய் சேரட்டும். ஓகேங்களா. ஒரு ஃபீஸ் கொடுத்து படிக்க முடியாத எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் போய் சேரணும் அப்படின்றதுதான் முதன்மையான நோக்கம். ஸோ நண்பர்கள் தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. ஓகேங்களா. ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாரும் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. அவங்கள லைக் போட்டாதான் நிறைய பேருக்கு காட்டுமா. ஓகேங்களா. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். ஸோ ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்க. பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா. யாருக்கும் கட்டாயம் இல்லை. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால், இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றினால் மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சார்ந்த ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளை வீடியோல சந்திப்போம். நன்றி.